மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த நாட்டின் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருந்த போது புலிகளின் தலைவர் பிரபாகரனை நோக்கி சமாதானத்திற்கான அழைப்பை பகிரங்கமாக விடுத்திருந்தார். ஆனாலும் அதை ஏற்க மறுத்த பிரபாகரன் வலிந்து கட்டிய யுத்தத்தை தொடங்கியதால் தனது தோல்வியை தானே எழுதி கொண்டார். இந்த வெற்றிக்கு பின்னால் இழப்புகளும் தியாகங்களும் நிறைந்திருக்கின்றன. பிரசவத்திற்காக ஒரு தாயானவள் அனுபவித்து முடித்திருக்கும் அனைத்து வேதனைகளும் போல் ஒரு சமாதான தேசத்தின் பிரசவத்திற்காக பாதுகாப்பு படையினரும் அப்பாவி மக்களும் அனைத்து வேதனைகளையும் அனுபவித்து முடித்திருக்கின்றார்கள். ஒரு சமாதான தேசத்தின் வெற்றிக்காக தமது இன்னுயிர்களை அர்ப்பணித்த பாதுகாப்பு படையினருக்கும் எமது அப்பாவி பொதுமக்களுக்கும் நான் மரியாதை செலுத்துகின்றேன். புலித்தலைமையின் பிரச்சனைக்கு புலித்தலைமையே விரும்பிய வழிமுறையில் தீர்வு காணப்பட்டிருக்கின்றது. தமிழ் பேசும் மக்களின் பிரச்சனைக்கும் நாம் விரும்பும் நடைமுறை சாத்தியமான வழிமுறையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தீர்வு காண எடுத்து வரும் முயற்சிகளுக்கு இந்த நாட்டின் பாதுகாப்பு படையினரும் அனைத்து இன மத சமூக மக்களும் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். அதற்காக ஜனாதிபதி அவர்களின் கரங்களை அனைவரும் ஒன்று திரண்டு பலப்படுத்த வேண்டும்.